பிளாக் டிக்கெட் இல்லாமல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாமே அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற தியேட்டர்களில் இருக்கிற மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டாங்க. அவங்க பிளாக்ல விற்க போகிறது இல்லை. ஆனால் வாங்கினவன் அதை நேர்மையாக வச்சிருக்கானா விற்கிறானாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ நேரடியாக இந்த தவறு நடக்காம சுற்றி வளைச்சு இந்த தவறு நடக்குது. சென்னையில் எப்பவுமே திருந்தாத ஒரு தியேட்டர் இருக்குது. நீங்கள் இங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டாந்து ராணுவ ஆட்சியை நடத்தினா கூட அவங்க கள்ள மார்க்கெட்டில் விற்பாங்க. அந்த தேட்டருக்கு அது வந்து அவங்களுடைய சாமர்த்தியம். அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. சென்ட்ரல்லையும் அவங்க கையில் ஆள் இருக்குது, ஸ்டேட்லேயும் கையில் ஆள் இருக்குது. அப்போ நான் அதை செய்வேன்னு தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த தியேட்டரில் 5000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறதெல்லாம் தகவல்கள் வரும். இந்த ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு ஜனநாயகன் படத்தை. இது ஏஐனாங்க. வினோத் அவரோட இல்லை இது முன்னாடியே படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டி சொல்கிறார். அது என்ன தான் சார் கதை? அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து இது ஒரு திருவிழா கொண்டாட்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால் ஒன்றும் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடாதுங்க. ஒரு அமைச்சர் போய் 3 மணி நேரம் தியேட்டரில் உட்கார்ந்ததுனால தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும்னா, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் பல முறை படம் பார்க்க போயிருக்காரு. அவர் ஒதுக்குற இந்த 3 மணி நேரத்தினால தமிழ்நாடே வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்லாம் பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா வன்மத்தில் பேசுறது. ஸ்டீம்லா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் யார் இருக்கா அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் அந்தனன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியே ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரோட கேள்வியும் முதல் கேள்வி எங்கே வந்து நின்றுச்சு அப்பயே அப்படின்னா, உங்களோட படத்துக்கு முதல்ல பிளாக் டிக்கெட் இல்லாமல் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி காமிங்க, அந்த ஊழலை ஒழிங்க அப்படின்னாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பிளாக் டிக்கெட் இல்லாமல் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா? இல்லை, பிளாக்கில் அவங்க நேரடியாக விற்கலைன்னா கூட இங்கே தமிழகத்தில் இருக்கிற தாவேகா பிரமுகர்கள், முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாமே அந்தந்த தொகுதிகளில் இருக்கிற தியேட்டர்களில் இருக்கிற மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தியேட்டருக்காரங்களுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க பிளாக்கில் விற்க போகிறதில்ல. அவங்க வந்து தொண்டர்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் போய் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. அதுவும் ஓசியில் வழங்கப்படுகிற டிக்கெட்டு தான். ஆனால் வாங்கினவன் அதை நேர்மையாக வச்சுருக்கானா விற்கிறானாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ நேரடியாக இந்த தவறு நடக்காமல் சுற்றி வளைச்சி இந்த தவறு நடக்குது. இப்போ ஒரு தொண்டர் அவர் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பார், லீக்கான படத்தை பார்த்துருப்பார். இப்போ இன்னொரு தடவை நாம் எதுக்கு போகணுன்னு கூட நினச்சிருக்கலாம். பட் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் இல்லை. எத்தனை முறை அவரை வந்து தியேட்டரில் போய் பார்த்தா கூட கடவுளேன்னு கன்னத்தில் போட்டுக்கிறவங்க தான். அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட்டுகள் எல்லாம் முறையாக அந்த தொண்டர்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்கா, அல்லது தொண்டர்கள்னு சொல்லப்படுகிறவர்களுக்கும் போய் சேர்ந்துருக்கான்னு தெரில. அப்படிப்பட்ட சிலர் அதை வந்து வெளியில் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதுவும் நடக்குது. இங்கே 2000க்கு போகுது, 3000க்கு போகுது, 5000க்கு போகுதுலாம் சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் எப்போவுமே திருந்தாத ஒரு தியேட்டர் இருக்குது. நீங்கள் இங்கே ஜனாதிபதி ஆட்சியை கொண்டாந்து ராணுவ ஆட்சியை நடத்தினா கூட அவங்க கள்ள மார்க்கெட்டில் விற்பாங்க. அந்த தேட்டருக்கு அது வந்து அவங்களுடைய சாமர்த்தியம். அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. சென்ட்ரல்லையும் அவங்க கையில் ஆள் இருக்குது, ஸ்டேட்லேயும் கையில் ஆள் இருக்குது. அப்போ நான் அதை செய்வேன்னு தொடர்ந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதை யாராலையும் நிறுத்த முடியாது. அந்த தியேட்டரில் 5000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறதெல்லாம் தகவல்கள் வருது. ஆமாம் ஆமாம், நாங்களுமே போய் பார்த்தோம். ஆமாம் ஆமாம், இது வருது. இப்போ இந்த அரசு வந்து அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஏதாவது பண்ணுமான்னு நமக்கு தெரில. மற்றபடி நாட்டில் நிறைய குப்பைகளை ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு 10 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறோம், செய்தியை பார்த்துட்டே இருக்கும்போதே ஒரு அந்த புல்லட்டின் வரும்பொழுதும் அந்த ஊரில் அவர் கைது, இந்த ஊரில் தாசில்தார் கைது, இந்த ஊரில் விஓஓ கைதுன்னு வந்துட்டு இருக்குது தொடர்ந்து. அப்போ பார்க்குறோம், அந்த லஞ்சத்தை அடிப்படையிலேருந்து ஒழிப்பதற்கான ஒரு வேலையை இந்த அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த டிக்கெட் விவகாரத்தில் அவங்களே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. ஆமாம், என்னதான் பண்ணுறது அப்படிங்கிற. ஓகே, நேரடியாக ஒரு தியேட்டர் அதை வந்து பிளாக்கில் டிக்கெட் விற்கிது அப்படின்னா நீங்கள் மிரட்டலாம், சீஃபாமை கேன்சல் பண்ணிடுவோம், பார்த்துங்க, ஒழுங்காக இருந்துங்கலாம் சொல்லலாம். அது சுற்றி வளைச்சி எங்கெங்கேயோ போய் யாரோ விற்றுட்டு இருக்காங்க. அப்போ இது எப்படி டார்கெட் பண்ண முடியும், இது எப்படி பிடிக்க முடியுங்கிறது தெரியல. அது ஒரு நாள் கூத்து தானே, இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நாளன்னையிலேருந்து டிக்கெட் தியேட்டர்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு. இந்த முதல் நாளுங்கிறது அப்படி ஒரு வேலை இங்கே நடக்குது. புரியுது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டிக்கெட்ஸை மட்டும் நீங்கள் கொடுங்க. ஆன்லைன் டிக்கெட் போகுதா, கவுண்டர் டிக்கெட் அந்த டேட்டில் அன்னைக்கு கொடுக்குறீங்களா, அதோடு நிப்பாட்டிங்க. முன்னாடி ஆரம்ப காலகட்டங்களில் இருந்துருக்கும், அந்த கவுண்டர் ஓப்பன் ஆகும், அதில் அடித்து அதில் வந்து எல்லாருமே அம்முனிதி மொழி பண்ணிட்டு போய் நிற்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டால் பெஸ்ட்டு. ஏங்க, அது மன்னன் படத்தில் கவுண்டமணி ரஜினி உள்ளே போகிற மாதிரி நிலமாயிரும். இல்லை காலம் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். இப்போ போய் நீங்கள் தியேட்டரில் தான் வாங்கணும்னு சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. ஆன்லைன் டிக்கெட்டிங்கிறது தவிர்க்கவே முடியாது. அது வந்து ஒரு நவீனத்துவம். இன்றைக்கி அது நம்ம வளர்ந்துருக்கோம், ரொம்ப எல்லாத்தையும் சுலபமாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், சென்னையில் வந்து ஒரு படம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே புக் பண்ணிட்டீங்கன்னா
சென்னையில் இறங்கி டிஃபன் சாப்பிட்டு படம் பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு திரும்பி சாயங்காலம் போயிடலாம். அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு வழிமுறை இங்கே இருக்கு இல்லையா, இதை எதுக்கு நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? அதாவது விரலை வலிக்குதுங்கிறதையாக விரலையே வெட்ட முடியாதுல்ல. ஸோ அப்படி தான் அந்த வலியை போக்குவதற்கு ஏதாவது இங்கே மாற்று ஏற்பாடு இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர டோட்டலாகவே அதை கேன்சல் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காது. ஓகே, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆனிச்சு ஜனநாயகன் படத்தை. இது ஏஐனாங்க. வினோத் அவரோட இல்லை இது முன்னாடியே படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டி சொல்கிறார். அது என்ன தான் சார் கதை? ஆமாம், அதுவா? ஆமாம், ஓகே. இது வந்து ஆல்ரெடி படப்பிடிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிற தெரியல. அவர் வினோத் இன்டர்வியூ நான் முழுசாக பார்க்கல. ஒருவேளை படத்தில் இருக்கான்னு பார்த்துருவோம். பட் அது மேனரிசம் தானேங்க. இப்போ ஒரு முதலமைச்சர் இருக்கார், படத்தில் ஏற்கனவே பண்ணியிருந்தாருன்னா சட்டசபையில் பண்ணுறது அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கும். படத்தில் பண்ணும்போதே நீங்கள் அவர் அப்படி பண்ணும்போதே அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கை தட்டியிருப்பாங்க. அடடா அது நல்லா இருக்கே, இதை சட்டமன்றத்தில் பண்ணுவோமே அப்படின்னு கூட பண்ணலாம். ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் சேதுபதி இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தத்துவமாக பேசுவார், பல விஷயங்கள் வந்து பேசுவார். அடடா சூப்பராக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய படம் அடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் இவர் பேசுனதெல்லாம் இருக்கும், அந்த ஹீரோ பேசியிருப்பான். ஸோ அந்த மாதிரி இங்கே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. சத்யராஜ் கூட சொல்கிறேன் நான். அந்த காலத்தில் அவர் படம் பண்ணியிருப்பார். அதில் வர்ற சில கருத்துக்களெல்லாம் அவர் ப்ரெஸ் மீட்லேயே பேசுவார். இது அவருடைய கருத்தாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். படம் பார்க்கும்போது தெரியும், அடடா அன்றைக்கி அவர் பேசிகிட்டு இருந்தார், அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ படத்தில் இருப்பதை இவங்க வெளியில் பேசுகிறதுங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயந்தான். அப்போ இந்த ஸ்டைலுங்கிறது அவர் அங்கே பண்ணியிருக்கலாம், பண்ணிவிட்டு அதை தான் சட்டமன்றத்தில் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வந்து இது ஒரு திருவிழா கொண்டாட்டமாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவங்களாம் ரசிகராக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தானேங்க. இப்போ எம்ஜிஆர் ரசிகராக இருந்தவர்களே எல்லாமே பின்னால் அமைச்சரானாங்க, எம்எல்ஏக்கள் ஆனாங்க. சாகிற வரைக்கும் அவங்க எம்ஜிஆர் ரசிகராகவே தான் இருந்தாங்க. நீங்கள் எம்ஜிஆர் படம் வந்து தியேட்டரில் வருது அப்படின்னா மொத்த பேரும் போய் அங்கே நிற்பாங்க. நம்ம வேலை கூட அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அது ரத்தத்திலே ஊர்னது. விஜயை ரசிப்பதும் அவருடைய படங்களை ரசிப்பதும் அவங்க ரத்தத்திலே ஊர்னது. அப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற அது அவருடைய கடைசி படம்னு சொல்லும் பொழுது நான் போய் அது தியேட்டரில் பார்க்கலன்னா அதை விட எனக்கு என்ன வேலைன்னு அவங்க கேட்பாங்க. ஓகே, அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது அவங்களே கேட்டிருக்காங்க, லீவு கொடுத்துருங்க கொஞ்சம் பழைய ஃபார்முக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இதனால் ஒன்றும் தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிடாதுங்க. ஒரு அமைச்சர் போய் 3 மணி நேரம் தியேட்டரில் உட்கார்ந்ததுனால தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும்னா, இப்போ ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் பல முறை படம் பார்க்க போயிருக்காரு. இப்போ அவருடைய படம் கதையோசனை எழுதுறாருல, அது வந்து ஒரு 30 நாள் படப்பிடிப்பு போகும். 30 நாள் போயிட்டு வந்து அதை எடிட் பண்ணி கலைஞருக்கு போட்டு காமிப்பாங்க. அப்போ கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா போய் அங்கே உட்காந்து படம் பார்ப்பார். அவர் மட்டும் பார்க்க மாட்டார், ரஜினியும் கமலையும் கூப்பிட்டுப்பார் போகும்போதெல்லாம். அந்த ஒரு 30 நிமிட படமோ அல்லது 20 நிமிட படமோ அதை பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குது, இதை மாற்றிக்க அதை மாற்றிக்கிட்டு வருவார். இது வந்து அவர் அன்றாடம் செய்கிற ஒரு வேலையாக கூட இருந்துச்சு அந்த காலத்தில். அப்போ அதுக்காக தமிழ்நாடு ஸ்தம்பிச்சுச்சா என்ன? அவர் ஒரு முதலமைச்சராக என்ன வேலையை அவர் செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுட்டு ஓய்வு நேரத்தில் அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி தான் இப்போது ஒரு அமைச்சர் எங்கே இருந்தாலும் அவர் வேலையை பார்க்கலாம். இப்போ அந்த செக்ரட்டரியேட்டில் போய் உட்காந்து அவர் அறையில் உட்காந்து கோப்பில் கையெழுத்து போட்டால் தான் அந்த இங்கு வேலை செய்யுமா என்ன? புரியுதா உங்களுக்கு? ஒரு தியேட்டரில் உட்காந்து ஒரு அவசரமான ஒரு பிரச்சனை டக்குன்னு அங்கேருந்தே அவர் உத்தரவை போட முடியும் இல்லையா? அதனால் அவர் ஒதுக்குற இந்த 3 மணி நேரத்தினால தமிழ்நாடே வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்லாம் பேசுகிறது இருக்குல்ல, அதெல்லாம் சும்மா வன்மத்தில் பேசுகிறது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து சந்திப்போம் சார். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. நன்றி.